அதை எண்ணெய் நிற்கிறீங்க, பாகப்படுத்துறீங்க, கட்டுறீங்க. அதை தனியாக வச்சுக்கணும். அடுத்தது வீரம் எடுக்கணும். அந்த வீரத்தை எடுக்கிறீங்க, சுத்தி பண்ணுறீங்க, பாகப்படுத்துறீங்க, எண்ணெய் நிற்கிறீங்க, கட்டுறீங்க. அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது லிங்கம். லிங்கத்தை எடுத்து அதே மாதிரி தான் சுத்தி பண்ணுறோம், எண்ணெய் நிற்கிறோம், பாகப்படுத்துகிறோம், கட்டுறோம், தனியாக எடுத்து வச்சிடும். வெள்ளை பாஷணம் அதை எடுக்கிறோம், சுத்தி பண்ணுறோம், பாகப்படுத்துகிறோம், எண்ணெய் நிற்கிறோம், கட்டுறோம், இது தனியாக வச்சிடும். கந்தகம் அதே மாதிரி சுத்தி பண்ணுறோம், எண்ணெய் நிற்கிறோம், பாகப்படுத்துகிறோம், கட்டுறோம், தூக்கி வச்சிடும். இப்போ எல்லாத்தையும் கட்டி எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் பாலகத்தில் இருந்து 1.25 பங்கு. இப்போ நீங்கள் ஒரு பழம் எடுத்துக்கோங்க, 90 கிராம் எடுத்துக்கிறீங்க. அப்போ 125 கிராம் தாளகம் எடுத்துக்கிறீங்க. வீரம் 150 கிராம் கட்டின வீரம். லிங்கம் கட்டின லிங்கம் 100 கிராம். வெள்ளை பாஷணம் கட்டினது 75 கிராம். கந்தகம் கட்டினது 50 கிராம். இந்த அளவில் எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துட்டு வெடியுப்பு தேநீர் அல்லது பழச்சாறு, எலுமிச்சம் ரசம், சாதாரணமாக எலுமிச்சம் ரசம் அதை விட்டு நல்லா அரைக்கணும். ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு இதை என்ன பண்ணுவோம்னா வில்லையை தட்டி வெயிலில் காயப்பட்டுருவோம். காய்ச்சதுக்கு அப்புறம் எடுத்து பொடி பண்ணி ஊசையில் போட்டு இது அளவுக்கு எவ்வளோ இருக்கும், இது மொத்தம் சேர்ந்து ஒரு அளவு கிடச்சி கொடுங்க. அதுக்கு சம அளவு வெங்காயம், அதுவும் அந்த கான்செப்ட் வெங்காயம் சேர்த்து உருக்கிட்டு 1/4 பங்கு நவாச்சாரம் சரி. எந்த நவாச்சாரம்? பதங்கிச்ச நவாச்சாரம் சரி. உருகும் போது எல்லாம் உருகுனதுக்கு அப்புறம் நவாச்சாரத்தை சேர்க்கணும். சேர்த்துட்டு உருக்கி ஊற்றுனீங்கன்னா தங்க நிறத்தில் ஒரு வெட்டம் கிடைக்கும். அது பஞ்சலோகம். பஞ்சலோகம் செய்தது நிறைய முறைகள் இருக்கு. எளிமையான முறை இதுதான். சரியா? நம்ம எப்படினாலும் இதை கட்ட போறோம், சுத்தி பண்ண போறோம், கட்ட போறோம், இதெல்லாம் நம்ம செய்ய போறோம். அப்போ அதை நாம சின்னதா தங்கத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த பஞ்சலோகம் இருக்குல்ல, இந்த பஞ்சலோகத்தை நீங்க வெள்ளி செம்புக்கு 1000க்கு 1 வெட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து தங்கமாகும். செம்புக்கோ வெள்ளிக்கோ 1000க்கு 1 கொடுத்தோம்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஆதி குரு 1000க்கு 1 கொடுத்தா போதும். 1 கிலோ நீங்க வெள்ளி எடுக்கிறீங்கன்னா 1 கிராம் இந்த மாதிரி மொத்தமும் நம்ம செஞ்சுக்கலாம். வெளியில நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை. நான் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லித்தரேன்.